அப்போ வாங்க ஜிம்முக்கு போவோம். அப்படி என்கிட்ட ஜிம்முக்கு போகிற வழியை சொல்லிட்டா. வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீடு பூட்டி கிடக்கு. இப்போ அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ திரும்பியும் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டு. இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அந்த மெயின் ரோடில் நிறையா வண்டி போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மெயின் ரோடை தாண்டினதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து இங்கே இருக்க 5th பில்டிங் தான் திருநெல்வேலியோட லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் ஜிம். அங்கே அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறையா பேர் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க. அங்கே அபியோட அப்பா அந்த ஸ்விம்மிங் பூலோட மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அபியும் அங்கே எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே நிறையா பேர் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கே ஷானா சண்டை போடுவ? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? சரி வாங்க நம்ம அபியே கேட்டுருவோம். ஹேய், நீங்களாம் வந்துட்டீங்களா? ஷானா, நீ ரெடியா? ஆமாம், நான் ரெடி தான். ஆனால் நம்ம எங்கே சண்டை போடுறது? இதான் நம்மளோட ஜேர்னி டைம். நான் ஜிம் லீடர் ஆகவும் நீ ஜிம் லீடரோட ஆப்போனண்ட் ஆகவும் ஆகிற ஜேர்னி. இல்லை, எனக்கு புரியலை. இந்த டைவிங் சூட், டைவிங் காகல், ஆக்சிஜன் சிலிண்டர். இந்த ஜிம் இந்த ஸ்விம்மிங் பூல் அடியில் தான் இருக்குது. ஜிம்முக்கு போகிற வழியே இந்த மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஓ மை காட், ஆனால் எங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியாதே. நீ கவலைப்பட தேவையில்ல. அவளால் ஆக்சிஜன் சிலிண்டர்னால மூச்சு விட முடியும். நான் அவளை பார்த்துக்கிறேன். இப்போ இந்த சீக்ரெட் வேயோட கதவு மூடி இருக்கு. உடனே அபி அந்த டைவிங் ஷூட்டை போட்டுக்கிட்டா. அவள் போக ரெடியாக நிற்கிறா. சீக்கிரம் வா ஷானா, நீ வரையா? இல்லை இல்லை, நான் ரெடி. அப்புறம் அவள் ஸ்டைலாக மெதுவாக நடந்து போய் அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டா. இங்கே உடனே தண்ணி தெறிக்குது. அது பார்த்தா 2 பேரும் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. அபி ஃபுல்லாக அது ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கா. ஷனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க அந்த கதவை தாண்டி போகிறாங்க. அது ரொம்ப டார்க்காக இருக்குது. உடனே அங்கே லைட் ஆன் ஆயிடுச்சு. அது எல்லாமே அபியோட செட்டப் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க அப்படியே முன்னேறி போகிறாங்க. இப்போ சந்தோஷம் ருத்ராவும் அங்கே அமைதியாக நிற்கிறாங்க. அங்கே உடனே அபியோட அப்பா வந்துட்டார். நீங்கள் 2 பேரும் ஏன் கூட வாங்க. இப்போ அபியும் ஷனாவும் ரொம்ப சின்ன வழியில் போய்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பெருசாகுது. ஷனா லைட்டாக தடுமாறுறா. அபி தான் அவளை பார்த்துக்கிறா. உடனே அவங்க 2 பேரும் மேலே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. சந்தோஷ், ருத்ரா, அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஜெனி, அபியோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்விம்மிங் பூலுக்கு வந்த ஆடியன்ஸ். அபியோட அப்பா தான் ரெஃப்ரியாக நிற்கிறாரு. அபி அந்த ஷூட்டு, காகுல், சிலிண்டர் எல்லாம் ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டா. நீங்களா எப்படி இங்கே வந்தீங்க? உடனே சந்தோஷ், ருத்ரா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்கே வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அவங்களாம் படி சைடு வந்தாங்க. என்ன எதுக்கு படியில் வரவே இல்லை? நான் இன்னொரு வழி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீ ஓகே சொல்லிட்ட. நீ எதுக்கு சாய்ஸே கொடுக்கல. இது மட்டும் தான் ஒரே வழின்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன்ல. இதான் நம்மளோட ஜேர்னி டைம். நான் ஜிம் லீடர் ஆகவும் நீ ஜிம் லீடரோட ஆப்போனண்ட் ஆகவும் ஆகிற ஜேர்னி. எனக்கு இப்போ தான் சென்டென்ஸ் புரியுது. நீ என்னை ஈரமாக்கிக்கலாம், ஆனால் நெருப்பை தூக்கி விட்ட. எஸ், எனக்கு அந்த நெருப்பு தான் வேணும். நான் இப்போ என்னோட ஃபுல் எனர்ஜியில் இருக்கேன். பேட்டில் ஆரம்பிக்கலாமா? நீ ஃபயர், ஆனால் நான் ஃபயர் ப்ரூஃப். ஏன்னா நான் ஒரு பவர்ஃபுல்லான வாட்டர் டைப் ஜிம் லீடர். அவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணுற இடத்துல போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணுற ரெடியாக நிற்கிறாங்க. 2 பேரும் முழு வெறியில் ரெடியாக இருக்காங்க. வெளியே வா. க்ரோ வெளியே வா. இப்போ அபி விசஸ் ஷனா, க்ரோ விசஸ் அவுல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது.